நண்பர்களே வணக்கம். திரு ஏவா வேலு தன்னுடைய பரப்புரையில் வன்னியர்களுக்கு 10.5% கொடுப்பதனால் வன்னியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு பொய்யான செய்தியை பரப்பி அதற்கு வலுவூட்டும் விதமாக, அந்த பொய்யை நிரூபிக்கும் விதமாக என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த பகுதியில் இருக்கிற அரசு கல்லூரிகளை போய் பார்க்கணுமா, அந்த அரசு கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை, அதில் வன்னியர்களின் விகிதம் எத்தனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் 35% முதல் 40% வரை இருப்பதாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இப்போ இந்த வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த கடைநிலை ஊழியர்களாக இருக்கிற குறிப்பாக இந்த கூட்டுறவுத்துறையில் சேல்ஸ்மேனாக இருக்கிறவங்களெல்லாம் போய் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 40% 40%க்கு மேலே வன்னியர்கள் இருக்கிறார்கள். இந்த 10.5% வந்துச்சு அப்படின்னா எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாரு. அதே மாதிரி போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்கிற மக்களோட எண்ணிக்கையை பார்த்தாலும் அதுவும் 40% வன்னியர்கள் பயன்படுறாங்க. அதனால் 10.5 வாங்கினா இவங்களுக்கெல்லாம் அந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் போயிடும். நீங்கள் 10.5லாம் கேட்காதீங்க, இருக்கிறத கொடுக்கறத வாங்கிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை பேசிட்டு வந்திருக்கிறாரு. அதே சமயத்தில் நாங்கள் 10.5க்கு எதிராகவும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே அந்த அரசு கல்லூரிகளாகட்டும், அரசு கல்லூரிகளில் என்ன வளாகத்திலேயே வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா? வளாகத்திலே வேலைக்கு எடுத்துக்கிட்டு போகிற அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் பாருங்கள், வன்னியர்களின் பங்கு எத்தனை சதவீதம், எத்தனை பேர் படிக்கிறாங்க? வளாகத்திலே எடுத்துக்கிட்டு போகிற வேலைக்கு எடுத்துகிட்டு போகிற மற்ற தனியார் கல்லூரிகளை போய் பாருங்கள், அதில் எத்தனை வன்னியர்கள் இந்த ஏற்கனவே இருக்கிற 69% எத்தனை வன்னியர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுங்க. இதுதான் சமூக நீதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு பதிலாக இவர் சொல்கிற இந்த பக்கத்தில் இருக்கிற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் படிக்கிற உங்களோட இதை மட்டும் வச்சு பண்ணுறாரு. இது வன்னியர்களை காயடிக்கிற ஒரு பேச்சு. அந்த பேச்சை அங்கே இருக்கிற உடன்பிறப்புகள், வன்னியர்களாக பிறந்தவர்கள் யாரும் கேட்கவில்லை என்பது தான். எதிர்த்து கேட்க ஆள் இல்லாமல் இருப்பதனால் அவர் அவ்வாறு பேசிக்கொண்டே போகிறார். இப்போ இதே இடஒதுக்கீட்டில் எத்தனை அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், குறிப்பாக குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அதிகாரிகள் எத்தனை பேர் வன்னியர்கள் அரசு பதவியில் இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பதவிகளில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க தான் அதிகாரம் படைத்தவர்கள். அரசு ஊழியர்களாகவும் அரசு அதிகாரம் படைத்தவர்களாகவும் இருப்பவர்கள் டிஎன்பிசி போன்ற தேர்வு முனையம் வழியாக முகமை வழியாக நடக்கிற தேர்வுகளில் வெற்றி பெறுகிறவர்கள் மட்டும்தான் அரசு அதிகாரம் பெற்றவர்கள். இவங்க சொல்கிற மாரி இந்த கழகம் போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்கிறவங்களோ, இந்த கூட்டுறவுத்துறையில், கடைநிலையில், ரேஷன் கடையில் எடை போட்டு கொடுக்குறவங்களுக்கோ இருக்கிற அதிகாரம் என்பது ஒன்றும் இல்லை. இதை நாமெல்லாம் புரிந்து கொண்டு அவர் பொய்யை சொல்லி வன்னியர்களின் வாக்குகளை அறுவடை செய்துவிடலாம் என்று மனப்பால் குடிக்கும் வேலுவுக்கு எனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.